அன்புள்ள ஆவியானவரே, அருமை ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, நித்திய ஆவியானவரே. பலவீனத்தில் உதவி எனக்கு செய்பவரே, கிறிஸ்துவின் கிருபை பெற்று தருபவரே. பலவீனத்தில் உதவி எனக்கு செய்பவரே, கிறிஸ்துவின் கிருபை பெற்று தருபவரே. கனிகள் மரங்களால் என்னை நிரப்பியே பயன்படுத்துமே பலத்தின் ஆவியே. கனிகள் மரங்களால் என்னை நிரப்பியே பயன்படுத்துமே பலத்தின் ஆவியே. அன்புள்ள ஆவியானவரே, அருமை ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, நித்திய ஆவியானவரே. நாம் இருவரும் இணைந்து எங்கும் இயேசுவை உயர்த்துவோம். 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 பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளில் நம்மளை கட்டாயம் ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். யோவான் 15:8 இயேசு சொன்னார், நீங்கள் மிகுந்த கனிகளை தந்து எனக்கு சீசராயிருப்பீர்கள் அப்படின்னார். எவ்வளோ ஒரு ஆண்டவராகிய இயேசு நமக்காக மரித்தவர், சிலுவையில் அடிக்கப்பட்டவர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார். கிடைக்குமா? அவன் கொடுத்துருவானா? பாருங்க, எவ்வளவுதான் வானத்தையும் பூமியை ஆண்டவர் படைச்சாலும் நம்மகிட்ட ஒன்றை எதிர்பார்க்கிறாரா? மிகுந்த கனிகளை தரணும் அப்படின்றத நம்ம கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தால் யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் பற்றி நம்ம அவனை பார்க்குறோம். நாடு கடத்தப்பட்டவன், சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன், சிறைச்சாலையில் இருந்தவன். ஆனால் கர்த்தர் அவனை விடுதலையாக்கி அந்த எகிப்து தேசத்தில் உயர்த்தின பொழுது, பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தபோது வேதம் அவரை பற்றி ரொம்ப அதிகமாக அருமையாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 47:22 யோசேப்பு கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படருமா. பார்த்தீங்களா? நாடு கடத்தப்பட்டு, கேட்பாரற்று, பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு, எல்லாராலும் கேவலமாக நடத்தப்பட்ட அந்த மனுஷனை கனி கொடுக்கிற மனுஷனாக மாற்றினார். பார்வோன் அவனுடைய ஞானத்தை பார்த்து, ஞானத்தின் கனியை பார்த்து, அறிவின் கனியை பார்த்து, இவனை போல தேவ ஆவி பெற்ற ஒரு மனுஷன் என் நாட்டுக்கு கிடைக்கக்கூடுமா என்று அந்த பஞ்சத்தில், அழிவில் ஜனங்களுக்கு உணவு அமைச்சராக மாற்றி அந்த கனி உலகமே பரவிச்சான் யோசேப்பை பற்றி. அதான் யோசேப்பு கனிதரும் செடி அப்படின்ட்டு வேதத்தில் அவரை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லுது. இன்றைக்கு நம்ம கனி கொடுக்க தாங்க இயேசு ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கனி கொடுக்குறோமா? நம்முடைய கனியை எல்லாரும் விரும்புகிறாங்களா? வாழ்க்கையை விரும்புகிறாங்களா? இல்லை கோபமாகி டென்ஷன் ஆகி எல்லாரோடையும் சண்டை பகைனா எப்படி இருக்கும்? வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எரேமியா 2:21 நற்கனிதரும் திராட்சை செடியாக உன்னை நாட்டி வைத்தேன்.
நீ எனக்கு ஆகாத கனியாய் போயிட்ட அப்படின்றார் ஆண்டவர். நம்ம நற்கனி கொடுக்கணுமா? ஆகாத கனி இல்லை, அசுத்தமான கனி இல்லை, விஷமான கனி இல்லை, பாவம் நிறைந்த கனிகளை, அழுகின கனி இல்லை. யூதாசை பாருங்களே, அழுகிட்டான். அவன் சீசத்தோ வாழ்க்கை இயேசுவை பின்பற்றின அவனும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நற்கனி தரணும் அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து வேதத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் எசேக்கியேல் 47:12 எடுத்து வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, மாதந்தோறும் கனி கொடுப்பார்களாம். இந்த தண்ணீர் எங்கெல்லாம் பாயுமோ, தேவாலயத்திலிருந்து ஜீவ நதியிலிருந்து புறப்படுகிற தண்ணீர் கரையின் இரு பக்கத்தில் இருக்கிற மரங்கள் மாதந்தோறும் கனி கொடுக்கும். அதனுடைய இலைகள் ஆரோக்கியப்படுமா. ஒரு மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை பெற்று அந்த அபிஷேகத்தை பெறும்போது மாதந்தோறும் கனி கொடுப்பானா. என்னைக்கோ ஒரு வருஷம் நம்ம கனி கொடுக்கறதில்ல, மாதம் மாதம் புது புது கனி. இப்போ வெயில் சீசன் ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன், அப்போ நொங்கு வருது, இளநீர் வருது, மாம்பழம் வருது. குளிர்காலத்தில் பாருங்களேன், சில கனிகள் இருக்கும். அது நம்ம உடம்புக்கு நல்ல அந்த குளிரில் ஒரு ஹீட்டாக நம்மளை அனல் மூட்டுவதற்கு ஆரோக்கியப்படுது. மாதந்தோறும் வித்தியாசமான வசந்த காலம், குளிர்காலம், வெயில் காலம், காற்றடிக்கிற காலம், இந்த ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஆண்டவர் மாதந்தோறும் ஒரு கனியை வச்சிருக்கிறது போல ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு மாதமும் புது புது கனிகளை கொடுக்கணுமா. இதுக்குத்தாங்க ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். இதைத்தான் வெளிப்படுத்தல் 22:5 பரலோகத்தில் நடக்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். மாதந்தோறும் அவர்களுக்கு கனி கொடுப்பார்கள், பரத்திலிருந்து ஒரு தண்ணீர் பாயும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நீங்கள் உங்கள் காலத்தில் கனி கொடுக்கணும். சங்கீதம் 1:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இன்றைக்கு ஆண்டவருக்கு மிகுந்த கனிகளை கொடுத்து, நற்கனிகளை கொடுத்து, மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுத்து, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக மாறும்படிதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்குள்ள திராட்சை செடியாக இந்த பூமியில் நட்டு வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளில் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களையும் இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலையும் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நற்கனி தரும் திராட்சை செடிகளாக நீர் எங்களை இந்த பூமியிலே நட்டு வைத்திருக்கிறீர். இப்பொழுது அந்த நேரலில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே மிகுந்த கனிகளை கொடுத்து பிதாவுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் கிருபை இறங்கி நடத்துவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.